என் ஓனருக்கு நான் நன்மை செய்கிறேன், நல்லா உழைக்கிறேன், இரவு பகல் பாராதபடி உழைக்கிறேன். ஆனாலும் எங்கள் ஓனர்கிட்ட, எங்கள் எஜமான்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்காமல் அநேக நான் சோர்ந்து போகிறேன். நல்ல வேலை செய்கிறேன், எனக்கு உயர்வு கிடைக்கல, உயர்வான பதவி எனக்கு கிடைக்கல. ஆனால் நேற்று வந்தவங்களெல்லாம் நல்ல வெகுமதி கொடுக்குறாங்க, பதவி கொடுக்குறாங்க. நான் செஞ்சதை எல்லாம் மறந்துடுறாங்க. என்னென்ன உழைச்சியோ, என்ன கஷ்டப்பட்டையோ அந்த பலன் பரத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். இன்றைக்கு பிள்ளைகளுக்காக தாயும் தகப்பனும் கடினமாக உழைக்கிறார்கள். என் பிள்ளைகளை கல்லூரியை படிக்க வைக்கணும், நல்ல வேலை செல்ல கொடுக்கணும். 23 ஆண்டுகள் படித்து திருமணத்துக்கு ஆகும் போதும் அவங்க பெற்ற பிள்ளைக்கு கேட்பாங்க, ஏமா எனக்கு எதையுமே நீங்கள் சேர்த்து வைக்கல, சொந்த வீடு இல்லையே. ஆனாலும் அந்த 2 சம்பளத்தில் கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை வளர்த்தது அவங்க கேட்கும் போது மிகுந்த துயரப்படுவார்கள். பல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனை என்ன வேலை செய்வாங்க தெரியாது, மனைவி என்ன வேலை செய்வாங்க தெரியாது. கணவனுடைய உழைப்பு மனைவிக்கு தெரியாது, மனைவியுடைய உழைப்பு கணவனுக்கு தெரியாது. ஒரு வெள்ளி, தங்கம், வைரம் ஒரு இருளுக்குள்ள அதை போய் வச்சிங்கன்னா அதோடைய வேல்யூ இல்லாமல் போயிடும். ஆனால் அதே இந்த தங்கத்தை, வைரத்தை என்ன செய்யணும், ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வந்தால் தான் அதோடைய விலை மதிப்பு இருக்கிறது தெரியும். அதே மாதிரி தான் இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவஜனமே, ஒருவேளை உறவினுக்கு நான் செஞ்சேன், என் தம்பிக்கு செஞ்சேன், எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேன். சில பேர் சொல்லுவாங்க, பெத்த பிள்ளைங்க செய்கிற வேலைகள், கடினமாக செய்கிற வேலையில் தாய்க்கு புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். பிள்ளைங்க எங்கேயோ ஒரு தேசத்தை போய் உழைச்சி கொடுப்பாங்க, என் பிள்ளை என்ன செஞ்சு தான் கேட்பாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக செஞ்ச பலன், நீங்கள் செஞ்ச வேலையிலேருந்து கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களை பட்டப்பகலை போல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உங்களை மேன்மையாய் தேவன் வைக்க போகிறார்.